வெரி குட் மார்னிங் பிஎன்ஐ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெயினாக நியூ மெம்பர்ஸாக நீங்கள் பிஎன்ஐயில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஆக்சஸ் டு த பிஎன்ஐ கனெக்ட் ஆப். ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் பிஎன்ஐ கனெக்ட் ஆப். லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது தெரியக்கூடிய ஃபர்ஸ்ட் லேண்டிங் ஸ்க்ரீன். As you know, BNI Connect app is available both for iOS and as well as Android devices. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் அல்லது ஐஓஎஸோட ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பிஎன்ஐ கனெக்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்ட் ஏற்கனவே வந்து நியூ மெம்பராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ட் ஆன அன்னைக்கு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் பிஎன்ஐ இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்களே வந்து செல்ஃப் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் மெம்பராக இருக்கீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் பிஎன்ஐ கனெக்ட் கோஆர்டினேட்டர் இன் யுவர் சாப்டர். And if you have further difficulties, you can always contact the regional admin team. ரைட். இப்போ நான் அப்துல் கரீம் பிஎன்ஐ 5 மெம்பர் அவரோட கிரெடென்ஷியல்ஸ் மூலமா இந்த பிஎன்ஐ கனெக்ட் ஆப்புக்குள்ளே போயிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, சின்ஸ் யூ ஆர் அ பிராண்ட் நியூ மெம்பர் இன் டு த பிஎன்ஐ சிஸ்டம், ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஹவு டு பாஸ் ரெஃபரல்ஸ் ஆன்லைன் அண்ட் தேங்க்யூ நோட்ஸ் ஆன்லைன். ரைட். ரெஃபரல்ஸ் ஆன்லைனில் பாஸ் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு கிடைச்ச பிஸ்னஸை தேங்க்யூ நோட்ஸை போஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து சொல்ல போகிறேன். ரைட். ஆஸ் யூ கேன் சி த ஸ்க்ரீனில் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் மொத்தம் 5 ஐகான்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோம், செகண்ட் ஒன் இஸ் ஸ்லிப்ஸ், தேர்ட் ஒன் இஸ் கம்யூனிட்டி, ஃபோர்த் ஒன் இஸ் விசிட்டர்ஸ், ஃபிஃப்த் ஒன் இஸ் சர்ச். இப்போ நம்ம எதுக்குள்ளேயும் போகிறதில்ல, ஜஸ்ட் ஸ்லிப்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது ஐக்கானை கிளிக் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஐக்கானை கிளிக் பண்ண உடனே கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். மேலே என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போதைக்கு கண்டுக்காதீங்க. இஸ் 11-year-old மெம்பர், அதனால் அவருக்கு நிறைய இருக்கும். ஸோ யூ ஆர் அ நியூ மெம்பர். ஸோ அதனால் அது ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே ரெஃபரல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இருக்கும், மேலே சியூ இருக்குது, லெஃப்ட் சைடில் கீழே டிஒய்எஃப்சிபி அண்ட் 1-to-1s வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிங் த ரெஃபரல். ஸோ ப்ளஸ் ரெஃபரலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே ரெஃபரல் ஸ்லிப்னு ஒன்று போட்டிருக்கு, அதுக்கு கீழே 2 அப்படின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பூத கண்ணாடி சிம்பிளும் வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த பூத கண்ணாடி சிம்பிளை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ண போகிறதில்ல. 2 அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்கள் சாப்டர் மெம்பர்ஸோட எல்லா டீட்டெயிலும் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் சிரஞ்சீவி ராஜனுக்கு ஒரு மெசேஜ் ஒரு ரெஃபரல் அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அது இன்சைட் ரெஃபரலா, அவுட் சைட் ரெஃபரலா, சிரஞ்சீவி ராஜனுடைய ப்ராடக்ட் எனக்கு பர்சனலாக தேவை இருக்கா, அல்லது என்னோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர், என்னோட ரெஃபரல் யாருக்காவது தேவை இருக்கா? ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து தேவை இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அவுட் சைட் ரெஃபரல். ஸோ நான் ஏற்கனவே அந்த ரெஃபரல் கிட்ட பேசிட்டேன்னா, டோல் தம் யூ வுட் கால். ஸோ அதை வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணிடுங்க. அதர்வைஸ் இது வந்து லீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கிவன் யுவர் கார்டு, கிவன் யுவர் கார்டு டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ யாரை கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் மிஸ்டர் காஜா ஷெரீஃப். அது என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து நான் எடுக்க முடியும். ஸோ அவரோட நம்பரை நான் ஷேர் பண்ணிடுறேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ நம்பர் வந்து வந்துருச்சு. கான்டாக்ட் லிஸ்ட்டில் அந்த நம்பர் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்வேஸ் எடிட், ரைட், and edit the phone numbers as well. இமெயில் ஐடி தேவைப்பட இமெயில் ஐடி கொடுத்துருங்க, அட்ரஸ் கொடுத்துருங்க. கமெண்ட்ஸ், ஓகே. வி நீட், ஓகே, he needs paint for his new house, ரைட். ஸோ இது ஹவு ஹாட் ஆர் ஹவு கோல்டு. கோல்டுனா வந்து இப்போதைக்கு தேவையில்ல, ஹாட்னா இப்போ உடனே தேவை இருக்குது கேட்டார். ஸோ இட்ஸ் அ ஹாட் ரெஃபரல். அண்ட் தென் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, இப்போது சிரஞ்சீவி ராஜனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரெஃபரல் நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். மேலே பார்த்தீங்கன்னா, அப்துல் சார் வந்து சிரஞ்சீவி ராஜனுக்கு ஒரு ரெஃபரல் பாஸ் பண்ணது வந்துருச்சு. ரைட். திஸ் இஸ் அபவுட் தி ரெஃபரல், பாசிங் த ரெஃபரல். இப்போ தேங்க்யூ நோட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அகெயின் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணணும். கீழே வந்து தேங்க்யூ நோட் டிஒய்எஃப்சிபி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணணும். யாரை தேங்க் பண்ண போகிறீங்க? அகெயின் இந்த பூத கண்ணாடியை பற்றி ஒரி பண்ணாதீங்க. தேங்க்யூ டு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மிஸ்டர் ஹரிபிரதானை வந்து நான் தேங்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் த அமௌண்ட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் சே 1000, இட் இஸ் அ ரிப்பீட் பிஸ்னஸ். நியூ பிஸ்னஸா ரிப்பீட் பிஸ்னஸா? ஸோ இட் இஸ் அ ரிப்பீட் பிஸ்னஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் சைடில் நியூ பிஸ்னஸாக இருந்தால் நியூ பிஸ்னஸ். இன்சைட் ரெஃபரலா, அவுட் சைட் ரெஃபரலா, டியர் 3 ரெஃபரலா? இன்சைட் ரெஃபரல் என்னுடைய அவருடைய ஓன் ஸ்பெண்டுக்காக வாங்கியிருக்காரு. அவுட் சைட் ரெஃபரல் ஹரிபிரதான் வேற யாரையோ கனெக்ட் பண்ணியிருக்காரு. டியர் 3 ரெஃபரல் அவர் வேற யாரையோ கனெக்ட் பண்ணி அவர் வேற யாரையோ கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் மெம்பர் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் படிப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் தி ரெஃபரல். யுவர் ஃப்ரெண்ட் சம்பத், ரைட், is giving
ரெகுலர் பிஸ்னஸ். ஸோ அப்படிங்கிறத டைப் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு தேங்க்யூ நோட்டும் பாஸ் பண்ணியாச்சு, ஒரு ரெஃபரலும் பாஸ் பண்ணியாச்சு. யூ கேன் ஆஸ் அ நியூ மெம்பர் யூ கேன் ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் திஸ் திங். ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ண ரெஃபரல் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக சிரஞ்சீவி ராஜனுக்காக நான் இந்த ரெஃபரலை பாஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ரெஃபரல். ஸோ அதை நான் வந்து எடிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். And again, the same thing can be done for the thank you note also. Right? It is as simple as this. ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I will be able to answer your questions. Right? Until next time, Mohamed Riaz, Executive Director, BNI TNT.